வந்த இந்த எஸ்ஐஆருக்கு எதிரான ராஜா அண்ணாமலைபுரத்துல விசிகே சார்பாக ஒரு பேரணி ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஏராளமான பொதுமக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துகிட்டாங்க. எஸ்ஐஆர் வேண்டாம் அப்படின்னு கடுமையான எதிர்ப்பையும் இந்த ஆர்ப்பாட்டம் மூலமா பொதுமக்கள் வெளிக்காட்டிக்கிட்டு இருக்காங்க. விடுதலை கட்சி சார்ந்த ஒரு சில நபர்களை சந்திச்சு எதுக்காக எஸ்ஐஆர் திட்டத்தை எதுக்குறீங்க, இந்த எஸ்ஐஆர் திட்டம் மூலமா யாருக்கு என்னென்ன பழிவாங்கும் திட்டமா அந்த மத்திய கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு இந்த மக்களை சந்திச்சு நிறைய கருத்துக்கள் கேட்போம். மத்திய கவர்மெண்ட் கொண்டு வந்த சட்டத்தை எதனால எதுக்குறீங்க? இது ஒரு சில மக்களுக்கு நல்ல விதமான சட்டங்கள் அமைஞ்சிருக்கு. அதாவது எஸ்ஐஆர் என்பது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு தீவிர சீர்திருத்தம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த எஸ்ஐஆர் என்பது உண்மையிலேயே நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காகவும் ஓட்டுக்களை பாதுகாப்பதற்காகவும் கொண்டு வர சட்டமா, அல்லது இந்த எஸ்ஐஆரை பயன்படுத்தி இங்க இருக்கிற மக்களுடைய குடியுரிமை பறிப்பதற்கான சட்டமா என்கிற ஒரு கேள்வியை விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்திருக்கிறோம். ஏன் என்று சொன்னால், சிஏஏ என்கிற சட்டம் வந்தது, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பது குடியுரிமை திருத்த சட்டம் என்பது இந்த மக்களை குடிய உரிமை உள்ளவர்களா, இந்த மண்ணின் பூர்வ குடிகளா, இந்த மண்ணில் பிறந்தவர்களா என்கிற ஒரு சட்டத்தை, சிஏஏ சட்டத்தை இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. அப்போதே நாங்கள் என்ன எதிர்த்தோம் என்று சொன்னால், கடுமையாக இந்த சட்டம் என்பது இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான சட்டமாக நாங்கள் எதிர்த்தோம். ஆனால் இந்த சட்டம் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த வரையறைக்கு உட்பட்டு நடக்கிறதா, அல்லது RSS அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி மதவாத அரசியலை புகுத்தி இந்துக்கள் என்கிற அடிப்படையில் இஸ்லாமியர்களை அழித்தொழிப்பதற்காக, இஸ்லாமியர்களை அப்புறப்படுத்துவதற்கான சட்டமா என்கிற கேள்வி விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்திருக்கிறோம். அதே போன்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிற, வலியுறுத்துகிற, அறிவுறுத்துகிற அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த எஸ்ஐஆர் நடைமுறையில் இருக்கிறதா என்றால், 2002 அந்த வாக்காளர் பதிவேட்டில் இருக்கிற நபர்கள் மட்டும்தான் இந்த மண்ணின் பூர்வகுடிகள் என்றும் இந்த வரையறை சொல்கிறது. அப்படி என்றால் ஆதார் கார்டு என்கிற அந்த அடையாள அட்டை எதற்கு, ரேஷன் கார்டு என்கிற அடையாள அட்டை எதற்கு, ஓட்டர் ஐடி என்கிற அடையாள அட்டை எதற்கு? இதையெல்லாம் கொடுக்கிற அரசாங்கம் அதுவெல்லாம் ஏற்க முடியாது என்று சொல்கிறது. ஏன் ஏற்க முடியாது என்றால், நீ பிறந்த சான்றிதழை கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் என்னுடைய தாய்க்கோ என்னுடைய தந்தைக்கோ இங்கு இருக்கக்கூடிய தோழர்களுடைய முப்பாட்டர்களுக்கோ யாருக்காவது பிறப்பு சான்று இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை. அப்படி பிறப்பு சான்று இல்லை என்று சொன்னால் இந்த மண்ணில் பூர்வகுடி இல்லை என்று இந்த எஸ்ஐஆர் வலியுறுத்துகிறது. இந்த அச்சத்தை போக்குவதற்காக, இந்த அச்சம் எங்களுக்கு இருப்பதால் தான் எஸ்ஐஆரை நாங்கள் தவிர்க்கிறோம். எஸ்ஐஆர் என்பது ஒரு நூதன திருட்டை பயன்படுத்துவதற்காக கொண்டு வரப்படுகிற RSS சதி திட்டம் என்பதால் தான் நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம். எஸ்ஐஆரை வெறுமனே எதிர்ப்பதற்கு நாங்கள் புரிதலற்றவர்கள் அல்ல. நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கை வழியில் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற, மதச்சார்பின்மை பாதுகாக்கிற அடிப்படையில் நாங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மண்ணின் மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கும் அம்பேத்கரிய பெரியார் இயக்கங்களுக்கும் இருக்கிறது. எனவே எஸ்ஐஆர் என்பது ஒரு நூதன திருட்டாக அமைகிறது. எனவே இதை அழிச்சொலிக்க வேண்டும் என்கிற அந்த RSS பாஜக சதித்திட்டத்தை முறியடிக்கும் வரை விடுதலை சிறுத்தைகள் போராடுவோம். எதனால அந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கு நீங்க முன்வைக்கிறீங்க? இஸ்லாமிற்கு எதிராக இருக்கிறது எதற்காக முன்வைக்கிறோம்னா, தலித்துகளும் இஸ்லாமியர்களும் பிஜேபி என்னைக்குமே எங்களை குறிவைத்து தாக்குவதற்காக சில திட்டங்கள், எல்லா திட்டங்களிலும் சட்ட திட்டங்களிலும் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்ட திட்டங்கள், வரைவு திட்டங்களிலும் எங்களை குறிவைத்து பொதுவாக தாக்குவதற்கு நடத்துவ விஷயத்தாலும் எங்களை எல்லா விஷயத்திலும் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக குடிமக்களை, இவர்கள் எல்லாம் குடிமக்களா இருக்கக்கூடாது. ஏன்னா இது இந்து நாடு, இது இந்து நாடு என்றதுக்காக இஸ்லாமியர்களும் தலித்துகளும் என்னைக்கும் தனிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை அவர்கள் தேர்தல் பாதையிலே கொண்டு வந்து எல்லா வாக்குரிமைகளும் ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இதை சில விஷயங்கள் எல்லாம் பதிவு பண்ணுகிறார்கள். இதை ஏன் பதிவு பண்ணுகிறார்கள்னா, நாங்கள் ஜாதி குடிகளாய், நாங்கள் தலித்துகள் பல பறையர்களாகவோ, தலித்துகளாகவோ, காலனியாகவோ மற்றும் சில பெயர்களால் நாங்கள் வாழ்கின்றோம். அதை இவர்கள் எங்களை மாற்றி இந்த பூர்வ குடிகளை எல்லாத்தையும் இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த பூர்வ குடிகளை
இதற்கு 12 சான்றிதழ் கேட்கிறார்கள். 12 சான்றிதழிலே முதல் சான்றிதழ் சர்டிபிகேட் கேட்கிறார்கள், பிறந்த சர்டிபிகேட் கேட்கிறார்கள். இதில் பிறந்த சர்டிபிகேட் யார் யாருக்கெல்லாம் இருக்கும் என்றால் அந்த காலத்துல இந்த சர்டிபிகேட் எல்லாம் தேவை அப்படின்னு அரசாங்கம் சொல்லும் போது அதை பதிவு பண்ணி இருப்பாங்க. சில பேர் அவங்க பதிவு பண்ணி வச்சிருக்கிறவங்க இன்னைக்கு சர்டிபிகேட் அவங்க கிட்ட இருக்கும். இல்லாதவங்க எங்க போவாங்க? அவங்களும் இந்த பூர்வீகமா தான் காலகாலமா தான் வாழ்றாங்க. அப்ப அவங்க எல்லாம் எங்க போவாங்க? இப்ப அதெல்லாம் இவங்க இதெல்லாம் தடைப்படுத்தணும். இப்ப வாக்குச்சாவடியை குறைவாக்கணும், மக்களை குறைவாக்குறதுக்கு இந்த வேலையை பண்ணணும்ன்றதுக்காக இந்த வேலைகளை இந்த RSS திட்டமோ பிஜேபி அரசாங்கமோ இந்த வேலையை திட்டவட்டமாக செய்கிறார்கள். அதில் இஸ்லாமியர்களை முக்கியமா குறிவைக்கிறார்கள். அதில் இரண்டாம் கட்டத்தில் குறிவைக்கிறது தலித்துகளை குறிவைக்கிறார்கள். இது ஏன்னா அவர்களை எதிராளியா என்னைக்குமே சித்தரித்து எங்களை சித்தரிக்கிறார்கள். நாங்கள் என்றைக்குமே அவர்களுக்கு எதிரியாகலாம் இல்லை. இது இந்து நாடுன்னு சொல்றாங்க. அதுதான் அம்பேத்கர் அவர் கேட்டாரு, இது இந்து நாடுன்னா இங்க இந்துக்காக பொதுவான வேற விஷயம் எல்லாமே நடக்கணும். இங்க இந்துக்கு மட்டும்தான், பார்ப்பனருக்கு மட்டும்தான் இந்துவா இருக்கிறாங்க. மற்ற எல்லா சமூகத்திலையும் யாருமே இங்க இந்துவா இல்ல, எல்லாமே இந்து. எனக்கு கூட இப்ப இந்து சர்டிபிகேட் தான் இருக்கு, இந்து ஆதிராவிடம் தான் இருக்குது. ஆனா நான் இந்து தானே, என்னை இந்துவா ஏத்துக்க மாட்டாங்கல்ல. என்னை கோயில விட மாட்டாங்க, படிக்க விட மாட்டாங்க, என்னை கல்வி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, எந்த உரிமையும் இல்லையே. இதுதான் அவங்க இல்லைன்னு சொல்லி எங்களை திணிக்கிறாங்க. இந்த திணிக்கிறதுனாலதான் அன்னைக்கே புரட்சி அம்பேத்கர் என்னை இந்துவா திணிச்சிங்க, ஆனா நான் இந்தியா சாக மாட்டேன்னு சொன்னேன்றதுக்காக தான் இந்த வார்த்தை சொன்னாரு. இதுக்காக தான் நாங்க என்ன சொல்றோம்னா, எங்களை இந்துவா நீங்க திணிச்சிங்கன்னா எங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுங்க, எல்லா சட்ட உரிமையும் கொடுங்க, எல்லாத்தையும் கொடுங்க. நீங்க ஏன் இன்னும் சொல்லிட்டு எங்களுக்கு எந்த சட்ட உரிமை எந்த உரிமையும் கொடுக்க மாட்டீங்க. இந்த உரிமை கொடுக்காதனாலதான் நாங்க அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறதுனால, எங்கேயுமே எதிர்த்து கேள்வி கேட்டா அவங்களுக்கு என்ன ஆகும்? அப்ப இவனை அழிக்கணும்னு தான் தோணும். இதுதான் இஸ்லாமியர்களும் தலித்துகளும் நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்டுக் கொண்டே இருக்கிறோம், எங்களை அழிக்கணும் என்று திட்டமிட்டு இந்த வேலைகளை பண்ணுகிறார். இதுதான் SIR என்ற திட்டமும். இதுக்கு முன்னாடி ஒரு திட்டமும் கொண்டு வந்தாங்க. அது கொரோனாக்கு முன்னாடி இது கொரோனான்னு சொல்லி அதை அமல்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இப்போ SIR திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த SIR திட்டத்தை இதுக்காகத்தான் கொண்டு இந்த மக்களை வாக்கு உரிமைகளை இல்லாத அளவுக்கு ஆக்கி இவர்களை எல்லாரையும் அகதிகளா ஆக்க வேண்டும். ஓட்டு உரிமை இல்லை என்றால் அந்த காலத்திலேயே ஓட்டு உரிமை யாருக்கெல்லாம் இருந்ததுன்னா பட்டா வச்சுக்கிறவங்களுக்கும் சில நிலம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு உரிமை வந்தது. இந்த ஓட்டு உரிமை வாங்கிட்டு புரட்சி அம்பேத்கர் 18 வயசு ஆனா உனக்கு ஓட்டு உரிமை இருக்கணும்ட்டு புரட்சி அம்பேத்கர் வாங்கி கொடுத்தாரு. இந்த சட்டத்தை நீட்டு போக வைக்கணுன்றதுக்காகத்தான் இந்த வேலைகளை செய்கிறார்கள். புரியுதுங்களா? இதை ஏன் நீட்டு போகணும் அப்படின்னா, 18 வயசு ஒரு மாணவர் ஆயிட்டா இன்னைக்கு அவருக்கு ஓட்டு உரிமை கொடுத்தே ஆகணும். அவன் ஓட்டை போட்டான்னா இங்க ஆட்சி அவங்களும் இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற ஆட்சியை கலைக்கணும். இதே மாதிரிதான் உத்தரப்பிரதேசத்துல நடந்தது. இந்த உத்தரப்பிரதேச விஷயத்துலயும் இதுதான் நடக்குது. அதனால பிஜேபி எங்கெல்லாம் கால் வைக்கிறார்களோ அவங்க எல்லாம் அந்த நாட்டை பிடிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இவர்கள் சில அரசியல்ல உள்ள புகுந்து வாக்கு எண்ணிக்கைகளை காலடிவிட்டு அவர்கள் எல்லாத்தையும் கழிக்க வேண்டும். அப்படி கழித்து விட்டால் இப்போ சில பேருக்கு உஸ்கல் சர்டிபிகேட்டோ இல்ல ஜாதி சர்டிபிகேட்டோ இல்ல பிறந்த சர்டிபிகேட்டோ இது இல்லை என்றால் அவர்கள் பூர்வீகுடி இல்லை, அவர்கள் ரத்துப்பட செய்வார், அவர்கள் அகதியாக மாறப்படுவார்கள். அகதியாக மாறப்பட்டால் அவர்கள் ஒரு முகாமில் வைக்கப்படுவார்கள். முகாமில் வைக்கப்பட்டால் அவர்கள் கொத்தடிமைகள் மாறுவார்கள். மறுபடியும் அவன் கொத்தடிமையை தான் கொண்டு வரணும்னு பாக்குறான். மறுபடியும் கொத்தடிமையை தான் எல்லா மக்களும் வரணும் அப்படின்னு சொல்றான். இதுதான் விஷயம். இதுக்காக தான் SIR நாங்க எதிர்க்கிறோம். இது எங்க கொத்தடிமை, எங்களை நாங்க இருக்கக்கூடாது. நாங்க இது சுதந்திர நாடு, இது ஜனநாயக நாடு, இது குடியரசு நாடு, இது சுதந்திரம் வாங்கிய கொடுத்த நாடு. இந்த நாட்டுக்கு சுதந்திரமாக வாழ வேண்டும், எல்லா மக்களும் சுதந்திரமாக வாழ வேண்டும். அதுக்காகத்தான் SIR நாங்கள் எதிர்க்கிறோம். இஸ்லாமர்கள் அதுக்குத்தான் எதிர்க்கிறார்கள். நீங்க இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க, இந்த சட்டம் மக்களுக்கு எதிராக இருக்கு நீங்க முன் வைக்கிறீங்க. இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுனாலயோ இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுறதுனாலயோ அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிடும். ஆனா இதன் மூலமா இந்த சட்டம் மாறுறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? இந்த சட்டம் மாறுமா? கண்டிப்பா மாறும். இது மக்களால் உருவாக்கப்பட்ட ஜனநாயக ஆட்சி. இப்போது நடக்கிற சட்டம் மக்களுக்கு விரோதமான சட்டமாக மத்திய அரசாங்கத்தால் இது இயற்றப்பட்டுள்ளது. இது அண்ணன் எழுச்சி தமிழ் அவர்கள் முதல் முறையாக இந்த ஆர்ப்பாட்டத்தை
தனித்துவமாக முன்னெடுத்துள்ளார். ஆனால் ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளின் ஒன்று கூடுதலால் தான் இந்த சட்டம் மக்களால் பேசப்பட்டு மக்கள் போராட்டமாக மாறினால் ஒழிய இந்த சட்டம் நிச்சயமாக மத்திய அரசால் இயற்ற முடியாமல் தடை செய்யப்படும். இதன் விளைவாகத்தான் அண்ணன் எழுச்சி தமிழர் இது ஒரு நெருப்பாக பொறியாக ஒரு பெரிய காட்டு தீக்கு ஒரு சிறு நெருப்பு போதும். அது போன்று அண்ணன் எழுச்சி தமிழர் இந்த போராட்டத்தை எஸ்ஐஆரை எதிர்த்து மத்திய அரசையும் எதிர்த்து சங்பரிவார கும்பலையும் எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முதல் தடவையாக முன்னெடுத்துள்ளார். ஆனால் அண்ணன் கையில் எடுத்த பிரச்சனைகள் எதுவும் வெற்றி பெறாமல் போனதில்லை. ஆகையால் அவர் எடுத்த இந்த பிரச்சனை நிச்சயமாக கண்டிப்பாக வெற்றியை நாடி செல்லும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த சட்டம் நல்ல சட்டம் அப்படின்னு மத்திய கவர்மெண்ட் சொல்றாங்க. கடுமையா திமுக அரசாங்கம் சட்டத்தை எதிர்க்கிறாங்க. ஆனா அதிமுக அரசாங்கம், அதாவது அதிமுக பார்ட்டி இந்த சட்டம் வேணும், நல்ல சட்டம் தான் அப்படின்னு கருத்தை முன் வைக்கிறாங்க. இது என்ன மாதிரி சட்டத்தை பாக்குறீங்க? இது ஆபத்தா இல்லன்னா ஒரு மக்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயமா? இது வணக்கம். விடுதலை கட்சியில ஒரு பொறுப்புல அங்க வகிக்கிறேன். ஆனாலும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக தான் இங்க நான் பேசுறேன். நீங்க பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் என்றது மக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா தெரு தெருவா வீதி வீதியா போனாலும் மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளல. எல்லாமே என்னடா இது ஒரு விஷயம், ஆதார் கார்டு ஒரு ஐடிக்கு பல ஐடியா இன்னைக்கு உருவாயிடுச்சு. பான் கார்டுல இருந்து இன்னைக்கு எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பரையும் இணைக்கிறாங்க. இன்னைக்கு இணைக்கும் போது என்ன பண்றது, இப்ப நம்பர் ஏதோ ஒரு பிரச்சனைனால நம்பர் மாறிச்சுன்னா இப்ப எல்லா விஷயத்துக்கும் அந்த நம்பரை வாங்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயத்தை நம்ம இது பண்றோம். இப்ப அதிமுக இந்த இப்போ பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் ஃபார்முக்கு ஆதரவா பாத்தீங்கன்னா விசிக முதல் கொண்டு திமுக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தேமுதிக, டிவிகே உட்பட அனைத்தும் அந்த எஸ்ஐஆர் எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் இன்னைக்கு சூழல்ல ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் பாத்தீங்கன்னா இப்போ அதிமுக ஏன் அதை ஆதரிக்குதுன்னா ஒரு கைக்கூலியா இருக்கிறாங்க. பிஜேபி கைக்கூலி எப்படி ஒரு ஜல்லிக்கட்டை ஒட்டுமொத்த தமிழ்நாடு இன்னைக்கு எதிர்க்கும் போது, ஆனா அதிமுக கையெழுத்து போட்டாங்க. அது உண்மைதானே? அது அப்ப அந்த விஷயத்தையும் அவங்க இணைக்கும் போது இப்ப இது இன்னைக்குதான் ஆகணும். அவங்க ஒரு கைக்கூலியாகவும் இருக்கிறாங்க, இன்னைக்கு அவங்க ஆதரவாளரா இருக்கிறாங்க. அதனால அவங்க ஒன்னும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமா அவங்க புறக்கணிக்கிறாங்கன்னு தான் இதை நான் சொல்லுவேன். ஆனா இந்த போராட்டம் அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இல்லாத ஒரு போராட்டமா இருக்கு. ஒரு சொற்பமான மக்கள் மட்டும்தான் வந்திருக்காங்க. அரசாங்கத்துக்கு கேள்வி கேட்கிற அளவுக்கு, அரசாங்கத்தை மிரட்டுற அளவுக்கு இந்த கூட்டம் போதுமான அளவுக்கு இல்ல. இந்த கூட்டத்தினால அரசாங்கம் உங்களோட கோரிக்கை ஏற்குமா? இந்த கோரிக்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றதெல்லாம் எங்களுக்கு இது இல்ல. 2000 வருட காலங்களாக இங்கு அடிமைப்பட்ட மக்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது மனு தர்மத்தின் படி மீண்டும் மோடி, அமித்ஷா அவர்கள் மறுதர்ம ஆட்சியை கொண்டு வர இருக்கிறார்கள். தொடர்ந்து இது 2000 வருமா ஒழித்துக் கொண்டிருக்கிற குரல். இது சாமானிய மக்களின் குரல். இந்த குரல் உழைக்கவில்லை என்றால் ஃபுல்லுமா இந்தியாவே மாத்திடுவாங்க. 2000 வருஷத்துக்கு பின்னால தள்ளிடுவாங்க. அதனால இந்த எஸ்ஐஆர் எப்படி சொல்றதுன்னா, ஆங்கிலேயர் அப்போ ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும்தான் வாக்கு வங்கி இருந்துச்சு. அதே திருப்பி எடுத்துன்னு வர பாக்குறாங்க. சாமானிய மக்களின் வாக்கை பறிக்க பாக்குறாங்க. இதற்கு எடுத்துக்காட்டாக எங்க எழுச்சி தமிழர் அவர்கள் நிறைய மேடைகளில் பேசிவிட்டார். இது நிறைய புரிதல் ஆகிவிட்டது மக்களுக்கு. அதனால இதற்கு கூட்டம் வரவில்லை என்றெல்லாம் இது சாதாரணமாக நினைக்க கூடாது. எங்க எழுச்சி தமிழர் தொடர்ந்து பாஜக பாசிச ஆட்சிக்கு சொப்பனமாக திறந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு நாளும் தலைவலியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த கோரிக்கையை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். இது நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு தீர்ப்பு வரும். பீகார் அரசியல் இப்ப நடந்த சட்டமன்ற தேர்தல் அதாவது கருத்து கணிப்பை புறக்கணித்து விட்டு, ஏன்னா பீகார்ல நிதிஷ்குமாருக்கும் காங்கிரஸுக்கு ஓரிரு இடங்கள் அப்படிதான் வரும் வித்தியாசம் சொன்னாங்க. ஆனா இதுல எஸ்ஐஆர்ல அவங்க 6 லட்சம் பேரை தகுதி நீக்கம் செய்திருக்கிறாங்க. அதனால பீகார்ல அவங்க பெரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதன் மேல் எங்கள் எழுச்சி தமிழர் சந்தேகத்தை எழுப்புகிறார். அதன் மூலமாக தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் நீதிமன்றம் சென்றிருக்கிறோம். நாங்கள் வெற்றி பெறுவோம். எழுச்சி தமிழர் எப்பவுமே இந்தியாவில் வெற்றி பெறுவார். வணக்கம்.